வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கரில் எப்படி கிரேவி பண்ணுறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த சோயா சாஸ் கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இல்லை தோசை இந்த மாதிரி இட்லியில் கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க. இந்த மந்த்து வெஜிடேரியன் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு புது ரெசிபியாக இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ மீல் மேக்கர் வாங்கிக்கிட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கூட இருக்கும். நான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி சைஸாக தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் இப்போ நல்லா சூடு பண்ணுங்கள். ரொம்ப கொதிக்க விட வேணாம். கொஞ்சம் லேசான மிதமான சூட்டில் இருந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 10 மினிட் அப்படியே இதில் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா அப்படியே பிழிஞ்சி எடுக்கணும். ரொம்ப அப்படியே அழுத்தி பிழிய வேணாம். கொஞ்சம் லேசாக அப்படியே பிழிஞ்சி அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி எல்லா மீல் மேக்கரையும் எடுத்து நல்லா அப்படியே பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சமாக அப்படியே லேசாக பிழிங்க. நாம் இந்த சோயாவை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. ஏன்னா உடஞ்சி போயிடும். அதனால் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஊற விடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ரொம்ப நேரம் ஊறிச்சின்னா அதோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதுக்காக தான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஊற விடக்கூடாது. இந்த சோயா பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்ச உடனே எல்லா தண்ணியும் பார்த்திங்கன்னா இதில் இழுத்துக்கும். அதனால தான் நம்ம அழுத்தி இதில் பிளேட்டில் பிழிஞ்சி வைக்கிறோம். ஃபைனலாக இப்போ நாம் எல்லாத்தையும் பிழிஞ்சி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம். நல்லா சுட சுட தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு கூட இந்த மீல் மேக்கர் கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடான உடனே ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். நம்ம புழிஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த மீல் மேக்கரை எடுத்து இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வறுத்தி எடுங்க. ஏன்னா ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வறுத்தி எடுங்க. என்ன தான் நம்ம தண்ணியை புழிஞ்சி எடுத்தாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கும். அதனால தான் சொல்கிறேன். சோயாவை வறுக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். நான் இப்போ செய்கிற சோயா பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் இந்த கிரேவி. உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை வாரத்தில் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா மந்த்லி 1 டைம்ஸாவது செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி குக் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். சமையலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்ம ஸ்பீடாக செய்கிறோன்ட்டு ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு செஞ்சோம்னா நம்ம சமையல் கண்டிப்பாக நல்லா வராது. அதனால தான் கொஞ்சம் பொறுமை தேவை. ஃப்ரை ஆகிற டைமில் ஒரு 4 வெங்காயம் தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க. அகைன் கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 3 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இப்போ பொரிஞ்சு வரட்டும். ஹை ஸ்பீடாக வச்சா கருகி போயிடும். இப்போ கூடவே ஒரு பிஞ்ச் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிட்டோம். இப்போ 4 வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கி வரணும். இந்த கிரேவிக்கு முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிப்போம். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கலை அப்படின்னா கண்டிப்பாக கிரேவியோட டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பேஸ்ட்டை போட்ட உடனே நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க.
தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கணும். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா அப்படியே போடுறத விட இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூடாக சப்பாத்தி சுட்டுட்டு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்த உடனே மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவேன், நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தூணு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா அதோட மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ஹை ஸ்பீடு வைக்காதீங்க, கண்டிப்பாக கருகி போயிடும். மிளகாய்த்தூள் போட்டோடனே பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வதங்கி வருது. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வதங்கி வரணும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச சோயாவை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல கொட்டாமல் அப்படியே தூண மாதிரி 4 பக்கமும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நாம் போட்ட இந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்த சோயாவில் போயிட்டு நல்லா இறங்கணும். அதனால நல்லா கீழுக்கும் மேலுக்கும் நல்லா அப்படியே தொழவி விடுங்க. இப்போ இந்த மீல் மேக்கருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்த உடனே மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. அந்த உப்பு போயிட்டு அந்த சோயாவில் நல்லா ஊறணும், அதனால் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய ஆட் பண்ணக்கூடாது, ஒரு 1/4 டம்ளர் போதும். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும், கிரேவி பதத்தில். இப்போ அப்படியே ஒரு 2 மினிட் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இந்த மீல் மேக்கர் கிரேவி. இப்போ அடி பிடிக்காமல் நல்லா 4 பக்கமும் நல்லா அப்படியே தொழவி விடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி எடுத்து தூண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. அந்த கொத்தமல்லியில் இருக்க சாரெலாம் போயிட்டு அதில் இறங்கணும், அதனால நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஸ்டைலில். கண்டிப்பாக இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்னொரு நாள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு வேணுங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா எல்லார் வீட்லேயுமே குக்கிங் பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் என்னோடய ஸ்டைலில் குக்கிங் அப்லோட் பண்ணுறேன். நான் செய்கிற மாதிரியே வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.